அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம முஸ்லீம் சகோதர சகோதரிகளே எத்தனையோ பேர் போதுமான பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இன்னும் எத்தனையோ முஸ்லீம்கள் தேவைக்கு கூட பொருளாதார வசதி இல்லாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ முஸ்லீம்கள் கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க, ஆனால் அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு கஷ்டப்படுறாங்க, கடனை திருப்பி கொடுக்கவே கஷ்டப்படுறாங்க. நம்ம வியாபாரத்தில் பறக்கத்தில்லை, சரியான வேலை வாய்ப்பு இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல போதிய திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது நமக்கு பொருளாதாரம் வர்ற வழிகள் எல்லாமே இந்த ஒரு துஆ மூலமாக, குர்ஆனில் வர்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட இந்த ஒரு துஆ மூலமாக கண்டிப்பாக பொருளாதார ரீதியான எல்லா பிரச்சனைகளும் தீரும். நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம சந்திப்போம், மிகப்பெரிய ஒரு பறக்கத்தை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த துஆவை ஓதுறதுக்கு மார்க்க அறிஞர்கள் சிறந்த நேரமாக குறிப்பிடும் நேரம் என்னன்னா ஐவேளை தொழுகைகள். ஐவேளையும் அந்த ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா, ஃபர்ல தொழுதுட்டு நம்ம இந்த துஆவை வளமையாக தொடர்ச்சியாக பொருள் விளங்கி அதற்கான அர்த்தத்தை விளங்கி இஹ்லாஸோட ஓதிட்டு வர்றோம் அப்படின்னா கூடிய விரைவில் நம்முடைய பண தேவை நிச்சயமாக நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். அது என்ன ஆயத், அது என்ன துஆனா சூரா கசஸில் 24வது ஆயத்தாக பதிவாகி இருக்கு. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிறாங்க. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ஆமீன். யா அல்லாஹ், நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நான் நிச்சயமாக தேவையுள்ளவனாக இருக்கிறேன். அதற்கான அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். இந்த துஆவுக்கான பொருள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பொருளாதாரத்தில் நமக்கு பரக்கத் செய்வானாக, நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வானாக. ஆமீன். ஈருலக வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.